அந்த காலத்துல பியூபர்ட்டி எல்லாம் வரும்போது, எஸ்பெஷலி ஐ திங்க் சவுத் இண்டியன் கல்ச்சர்ல எனக்கு தெரிஞ்சு, நெறைய அவங்களுக்கு ஹெல்தியான ஃபுட் குடுப்பாங்க அந்த டைம்ல. ம். அ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனையும் நம்ம ஃபாலோ பண்றதில்ல, கஸ்டம்ஸையும் நம்ம ஃபாலோ மொபைல் பண்றது மட்டும் தான். குழந்தைங்க கிட்ட இருக்கிறது மொபைல் மட்டும் தான். ஒரு கஸ்டம்ஸையும் நம்ம ஃபாலோ பண்றது இல்லாத போது, அந்த குழந்தைக்கு வந்து மனதளவிலும், உடம்பளவிலும் அந்த தெம்பு இருக்கா? தெம்பு டெவலப் ஆகுதா? அப்படிங்கிறது. ம். ஸோ என்னுடைய இது சஜஷன் என்ன அப்படின்னா, ஐ திங்க் ஒரு கரெக்டான ஃபுட், ஹெல்தியான ஃபுட், ஓகே. எஸ்பெஷலி மென்சுரேஷன் ரிலேட்டட் ஹெல்தியான ஃபுட்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது, அது பெனிஃபிஷியலா இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. அந்த குழந்தைகிட்ட வந்து இப்போ வந்து அந்த ஏர்லியர் புபர்ட்டி அடைஞ்சுட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பயம் இருக்கும்ல மேம் இப்போ. ஐயோ! நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு வந்து புபர்ட்டினா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த ஸ்டேஜில வரும்போது, அந்த குழந்தைய நம்ம எப்படி ஸ்டேபிள் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்ல இன்னைக்கு வந்து எல்லா குழந்தைகளுக்கும் அவேர்னஸ் இருக்கு. ஏன்னா ஓகே. மொபைல் இருக்கிறதுனால அண்ட் அவங்க அவங்க வந்து கூடி பேசிக்கிறாங்க. கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கூடி பேசிக்கும்போது, ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். பட் என்ன இங்க மிஸ் ஆகுதுன்னா, கரெக்டான இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது. ம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லேக் ஆஃப் கரெக்ட் நாலேட்ஜ் இல்லாததுனால, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு, அவங்களே சில அசம்ப்ஷன்ஸ்ல வரும்போது ப்ராப்ளமா இருக்கு.